நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும். மனிதர்கள் நம்பத்தக்க மனிதர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். பவுலுக்கும் பர்னபாஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன். எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் லைஃபை இந்த வேத வசனங்களால மாற்ற முடியும். நம்ம நினைச்சிருப்போம் ஒரு விஷயத்தை, நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிப்போம், நம்ம இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். அதனால தான் எஸ் ஆர் நோன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தான் நல்லா உணர்ந்துருக்கணும், நம்ம நினைக்கிறது கிடையாது, நம்ம யோசிக்கிறது கிடையாது, நம்ம கண்களுக்கு தெரிகிறது கிடையாது, நம்ம காதுகளுக்கு கேட்கறது கிடையாது, நம்ம மனசுக்கு புரியுறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி செய்கிறவர் என் தேவன். கர்த்தர் இந்த மார்க் மேல வச்சிருந்த பர்பஸ், கர்த்தர் இந்த மார்க்கை பத்தி பேசின வார்த்தைகள் அதெல்லாம் இது. This was what God was speaking over Mark. நமக்கு வச்சிருக்க ரெஸ்டோரேஷனை நம்ம எதிர்பார்த்து வாழணும்னா இந்த வசனங்கள் மூலமா நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும். உற்சாகமே இல்லை பாஸ்டர். வாழ்க்கையில் என்னை சுற்றி எவ்வளோ நடக்குது. நானும் வேலைக்கு போகிறேன், நல்லா தான் பாஸ்டர் பண்ணுறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எஃபோர்ட் போடுறேன். ஆனாலுமே என்னை சுற்றி எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமே சுத்தமாக இல்லை பாஸ்டர். லைஃப் ரொம்ப வெறுமையாக இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது பாஸ்டர். லைஃப்பில் ஒரு உற்சாகமே இல்லை, என்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு வெறுமை இருக்குது, லைஃப்பை குறித்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை எப்பாவது நினச்சோன்னா சொல்கிறோன்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் தான் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குப்பீங்களா? நம்ம பேசுகிற விதத்திலும், நம்ம நடந்துக்கிற விதத்திலும், நம்மளுடைய செயல்பாடுகளிலும் the different means of communication that we have, நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த பல்வேறு கம்யூனிகேஷன் சேனல்ஸ்னால தான் நமக்கு உற்சாகம் இல்லாமல் போகிறது என்பதை இன்றைக்கு உங்களிடத்தில் பேச ஆசைப்படுறேன். எஸ், for the no encouragement around us, நம்மளை சுற்றி உற்சாகம் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்பொழுது இருக்குன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் மட்டும்தான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையிலே அது நடந்திருக்கு. சில சமயங்களில் ஒரு வெறுமை இருக்கும், சுற்றி ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்காது லைஃப்பில், ஒரு விரக்தி இருக்கும். ஒவ்வொரு மார்னிங்கும் ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும். அந்த நாளை நம்ம ஆரம்பித்து அந்த நாள் முழுசாக நம்ம வாழ்ந்து முடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும். லைஃப்பில் ஒரு உற்சாகமே இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளும் நமக்கு சில சமயத்தில் ரொம்ப போரிங்காக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய இமீடியட் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே, குடும்பத்தில், வேலையில், மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட சில சமயங்களில் நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட நமக்கு இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காம இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா அதற்கு முதல் காரணம் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். இட்ஸ் டைம் டு செக் யுவர் கம்யூனிகேஷன். தென் நம்ம கம்யூனிகேஷன்னால தான் இது நடந்திருக்கு என்பதை ஒரு பியூட்டிஃபுல்லான பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம வாசிக்க போகிறோம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 37 ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 36 37 வரைக்கும் இங்கிலீஷில் வாசிக்க போகிறோம். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். Thus Joseph was also called by the apostles Barnabas, which means son of encouragement. A Levite, a native of Cyprus, sold a field that belonged to him and brought the money and laid it at the apostles' feet. தமிழ்ல பர்னபாஸை குறித்து நம்ம இந்த பகுதியில் வாசிக்கிறது பர்னபாஸ் என்கிற ஒரு அப்போஸ்தலரை குறித்து. தமிழ்ல இந்த பர்னபாஸை குறித்து ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறது. பட் இன் இங்கிலீஷ் இட் சேஸ் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. பர்னபாஸை என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று சொல்றாங்க. அப்படின்னா பர்னபாஸ் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவராக இருந்திருப்பார் என்று சொல்லி நினைக்கிறேன். பர்னபாஸ் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் உற்சாகம் இருந்திருக்கும் என்பதை நான் நம்புறேன்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்கிறோம், பர்னபாஸை குறித்து ஆரம்பத்தில் நிறைய விஷயங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் இந்த ஆக்ட்ஸில் நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும், பர்னபாஸை குறித்து வாசிக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் அவர் எக்ஸ்ட்ராடனரியாக என்கரேஜிங்காக செஞ்ச சில காரியங்களை பார்க்க முடிகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், அவர் தன்னுடைய நிலத்தை விற்று கொண்டு வந்து இப்படியாக அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுத்து இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிறாரு. He gave everything that he had. Radical generosity இந்த பர்னபாஸ் கிட்ட இருந்து பார்க்க முடிகிறது. நிறைய சூழ்நிலைகளில் அவரை பற்றி பார்க்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும், பட் ஆனால் there's something very interesting. ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த பைபிளில் நான் பார்க்கிறேன். இந்த பர்னபாஸ் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும், அப்போஸ்தலர் 1லிருந்து 15 வரைக்கும் 24 முறை 24 டைம்ஸ் அவருடைய பேரு அந்த இடத்துல அடிபடுகிறது. 15க்கு அப்புறம் 28ஆம் அதிகாரம் வரைக்கும், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ல முடியுதா, 28ஆம் அதிகாரம் வரைக்கும் 0 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஆஃப்ல 0 டைம்ஸ். அவர் பேரே இல்லை, அவர் என்ன செஞ்சார்னு தெரியல. He just vanished, disappeared. காணாம போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்கரேஜ்மெண்டா இருந்தவர், உற்சாகத்தை அந்த இடத்துல கொடுத்தவர், இப்போ காணோம். ஃபர்ஸ்ட் சுத்தி இருந்த என்கரேஜ்மெண்ட்டு இப்போ காணோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி அவர்கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். அவர் வேறு சில விதங்களில் எனக்கு தெரியும். அந்த பெரிய சர்ச்சில் அவர் ஒரு லீடராக வர இருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணா எனக்கு எங்கள் சர்ச்சுக்கு போகவே பிடிக்கலண்ணே அப்படின்னாரு. நான் உங்கள் சர்ச்சுக்கு வர போகிறேண்ணே அப்படின்னாரு. நான் சொன்னேன், தம்பி ஓகேப்பா, எனக்கு தெரியும் நீ உங்கள் சர்ச்சில், நீ இப்போ போயிட்டுருக்கிற சர்ச்சில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற, எதுக்கு நீ அதை விட்டுட்டு இங்கே வரணும்னு நினைக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு அங்கே ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுண்ணே, ரொம்ப உற்சாகமாக இருந்ததுண்ணே, ஆனால் இப்போ எனக்கு அந்த உற்சாகம் இல்லைண்ணே, அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு ஆர்வம் இப்போ இல்லை, அந்த இடத்துல அது இல்லைண்ணே, மாறிட்டாங்கண்ணே எல்லாருமே அப்படின்னாரு. ஸோ நான் ஜபத்தோடு கூட அவங்க கூட பேச ஆரம்பித்தேன். என்னெல்லாம் நடந்துச்சு, நீ என்னெல்லாம் பண்ண என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஐ டுக் டைம் அண்ட் ஸ்போக் டு ஹிம். ஆனால் பை த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், அந்த 1 hour முடியும் பொழுது ஒரு விஷயத்தை 2 பேரும் உணர்ந்தோம். சுற்றி இருக்கிறவர்கள் மாறலை, அந்த சூழ்நிலைகள் மாறலை, தம்பி பேசின விதங்கள், நடந்த விதங்கள் இஸ் காஸ்ட் சம் chaos in the place. இவன் பேசுகிற விதம், இவன் நடந்துக்கிட்ட விதம், இவன் செஞ்ச சில காரியங்கள் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை, எதிர்ப்பை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி ஐ அண்டர்ஸ்டூட் பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் he was so toxic, he was so problematic. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன்கிட்ட மேபி அவங்ககிட்ட முந்தி கொடுத்த எல்லா ஒர்க்கும் இப்போ மேபி கொடுக்கறது இல்லை. ஆர் ப்ராபப்ளி they did not involve him in some of the activities because previous இன்ஸ்டன்சஸில், இதுக்கு முன்னாடி அவனை இன்வால்வ் பண்ணும்போது நடந்த சில கசப்பான விஷயங்கள், அந்த ஊழியத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்னால ப்ராப்ளி they started avoiding him or keeping him aside. அவனை வெறுக்கலை, ஆனால் மேபி the way they behaved probably changed. The way they engaged with him probably changed. அவரிடத்துல அவங்க கொடுத்த அந்த பொறுப்புகள் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இவனுக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ இங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, இப்போ இங்கே ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை, இப்போ இவங்கெல்லாம் மாறிட்டாங்க. எப்படி அங்கே இருந்தால் ஆயிரக்கணக்கான பீப்புள் மாறிட்டாங்க. எல்லோரும் ஒரே டைமில் டிசைட் பண்ணி, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சிருக்காங்க, ஒரு நாள் எந்திரிச்சு 1000 பேரும், அது மேபி 999 வச்சுப்போமே இவனை விட்டு, அந்த 999 பீப்புளும் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எல்லோரும் மாறிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 999 பீப்புளும் மாறிட்டாங்க. சரி ஓகே, அந்த லீடர்ஷிப் டீம் எடுத்துப்போம். அந்த லீடர்ஷிப் டீமில் ஒரு 125 பேர் இருந்துருக்கிறாங்க. அந்த 125 பேர் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க முடிவு பண்ணிட்டு மாறிட்டாங்க. இட்ஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் இல்லை? அப்போது எல்லாம் நம்மளை சுற்றி மாறுறாங்கன்னா, எல்லாம் நம்மக்கிட்ட வேற மாதிரி, எல்லாருமே வேற மாதிரி அவங்க பிஹேவியர் மாறுதுன்னா, தென் there's something that we have to check inside ourselves. நமக்குள்ளே என்னன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், அதனால ப்ராப்ளம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு போகிறாங்க.
அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட நிற்கவே மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் ஆஃபீஸ் சிச்சுவேஷன்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மட்டும் இவங்க ஒரு பதவி உயர்வை கொடுக்க, எனக்கு மட்டும் இது செய்ய மாட்டாங்க, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. அப்போ நமக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னா அப்போவே நமக்கு அலாரம் சிக்னல் அடிக்கணும், வார்னிங் பெல் அடிக்கணும். அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, which is putting off people. ஸோ அப்போ நம்ம கம்யூனிகேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வார்த்தையால் பேசுகிற விதத்திலும் நம்ம செய்கையால் செய்கிற காரியங்களிலும் ஏதோ ஒன்று டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால தான் நம்மளை சுற்றி ஒரு பேட்டர்னாக மாறிட்டே இருக்குது. எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து பார்த்து கொஞ்சம் நாட்கள் கழித்து பார்த்தா நம்மளை சுற்றி என்கரேஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். ஒரு நாள் நீங்கள் கண் முழிச்சு என்னடா வாழ்க்கை இது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எக்ஸைட்டிங்காக இல்லை, என்கரேஜிங்காக இல்லை நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கம்யூனிகேஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லி. பர்னபாஸ் வாஸ் அ சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. பர்னபாஸ் ஒரு என்கரேஜிங் பர்சனாக இருந்திருக்கிறாரு. அவர் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கிறார். அந்த இடத்துல உற்சாகத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார். அப்போது யாரோ ஒருத்தரோட கம்யூனிகேஷன் அங்கே அவரை காணாமல் போக செஞ்சுருக்கு. பர்னபாஸ் என்கிற அந்த முக்கியமான பர்சனை காணாமல் போக செஞ்சிருக்கு யாரோ ஒருத்தரோட கம்யூனிகேஷன். புரியுதா? எப்படி அவர் காணாமல் போனார், எப்படி அந்த என்கரேஜ்மெண்ட் காணாமல் போச்சுன்னு இப்போ இந்த பகுதியில் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verses 36 to 39. கவனமாக வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவு போனான். And after some days, Paul said to Barnabas, "Let us return and visit the brothers in every city where we proclaim the word of the Lord and see how they are." Now Barnabas wanted to take with them John, called Mark, but Paul thought best not to take with them one who had withdrawn from them in Pamphylia and had not gone with them to the work. And there arose a sharp disagreement, so that they separated from each other. Barnabas took Mark with him and sailed away to Cyprus. பவுல் என்கிற ஒரு மனுஷன், the person called as Paul, அவருடைய ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர், பவுலோட ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக், அதுதான் பர்னபாஸ் காணாமல் போகிறதற்கான காரணமாக இருந்திருக்கிறது. 15th சாப்டர் வரைக்கும் அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ வேகமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபாஸ், சாப்டர் 15 சாப்டர்ஸ், அதில் 24 முறை தெரிகிற அளவிற்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபாஸ் என்கரேஜ்மெண்ட் எல்லா டிரான்சாக்ஷன்லையும் எல்லா இன்ட்ராக்ஷன்லையும் ஒவ்வொரு முறை அவர் பேர் வரும்பொழுது அவர் அங்கே உற்சாகத்தை கொடுக்கிறவராக இருந்த பர்னபாஸ் 15ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் காணாமல் போகிறதுக்கு காரணம் பவுலோட ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எதை பற்றி வாசிக்கிறோம்? பவுலும் பர்னபாஸும் ஊழியக்காரர்கள் பல இடங்களில் சர்ச் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பால் அண்ட் பர்னபாஸ் நிறைய இடங்களில் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாங்க, நிறைய பட்டினங்களுக்கு அவங்க சேர்ந்து போயிருக்கிறாங்க, வளமையான ஊழியங்கள். அவங்களோட நிறைய உடன் ஊழியக்காரர்களாக இருந்திருக்காங்க. பட் தீஸ் டூ வேர் த லீடர்ஸ், இவங்க 2 பேர் தான் லீடர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கவனிங்க. அப்போது ஒரு நேரத்தில் பால் சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே சில சபைகளை ஸ்தாபித்தோம், அந்த பட்டணங்களுக்கு போவோம், போய் அவங்கள பார்த்து நம்ம விசாரிப்போம் என்று சொல்லி ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நல்ல கான்வர்சேஷன், வெரி ஜென்யூன் பர்சன் பால்,
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவர் பால், பர்னபாஸும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவர், அவரும் ஜென்யூன் பர்சன். ரெண்டு பேருக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிறது, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஆசை வாஞ்சை இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் நல்ல மினிஸ்ட்ரி மைண்டட் பீப்புள் செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே. ஸோ இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி மைண்டட் பீப்புள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க? பவுல் தான் ஆரம்பிக்கிறாரு. ஊழியம் சார்பாக வாங்க நம்ம போய் விசிட் போகலாம் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே பர்னபாஸும் அக்ரி பண்ணுறாரு. அக்ரி பண்ணவர் என்ன சொல்கிறாரு? நம்ம மார்க்கை கூட்டிகிட்டு போகலாம் என்று சொல்கிறார். யாரை? மார்க்கை கூட்டிகிட்டு போகலாம் ஊழியத்தில் என்று சொல்கிறாரு. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பர்னபாஸ் இப்படி சொன்ன உடனே பவுல் சொல்கிறாரு, பால் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, மார்க் வேணவே வேணாம், மார்க் வேணவே வேணாம். அவன் நம்மளை ஏற்கனவே ஒரு ஊழியத்தப்போ விட்டுட்டு போயிட்டான் பாதியில். ஆக்ட்ஸ் 13:13 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:13 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மார்க்கு இவர்களை விட்டுட்டு போனா, இவங்க ஊழியத்திற்காக இன்னொரு பகுதிக்கு போகும் பொழுது பாதியிலேயே மார்க்கு திரும்பி ஜெருசலேமுக்கு வந்துட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ரெக்கார்ட் ஆகிருக்கிறது. அதை இங்கே இப்போ திரும்பியும் பவுல் சுட்டி காட்டுகிறார். சுட்டி மட்டும் காட்டல, இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ராங் வேர்டு அதுக்கு போடப்பட்டிருக்கிறது, இன்சிஸ்டட் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா கட்டாயமாக சொல்லுகிறார். கட்டாயமாக மார்க்கு நம்மோடு கூட வரக்கூடாது என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறார். இவர் கட் அண்ட் ரைட்டாக சொன்னனால தான் பர்னபாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவர் சோகம் அடைந்தோ கோபம் அடைந்தோ சண்டை போட்டோ வாட் ஹேப்பன் தேர், அவர் வேற திசைக்கு போயிட்டார். அவரும் வேற ஒரு ஊழியத்துக்கு தான் போயிருக்கிறாருன்னு பைபிள் அந்த இடத்துல சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த நியூஸும் காணோம். மேபி அவரோட என்கரேஜ்மெண்ட் குறைஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அங்கே என்கரேஜ்மெண்ட் இல்லை. கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்ஸ் கேன் லீட் டு அ சிச்சுவேஷன். நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும். நம்மளை சுற்றி, நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம வேலையில், நம்ம ஊழியத்தில், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத, ஒரு வெறுமையான, ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாத மனிதர்கள், நம்பத்தக்க மனிதர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் மாடலை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 4வது இந்த கான்வர்சேஷன்லேருந்து பவுலோட கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எதனால அந்த என்கரேஜ்மெண்ட் காணாமல் போச்சு என்று சொல்லி பார்க்கலாமா? முதல் பாயிண்ட், எஸ் ஆர் நோ. பவுலோட கம்யூனிகேஷன் ஃபெயிலியரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஸ் ஆர் நோ. எஸ்ஸா நோவா? பவுல் பர்னபாஸ் கிட்ட மார்க்கை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? அவன் வரவே கூடாதுன்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, பிரதீஷ் வாங்க, டேனியல் வாங்க, உங்க சேரை 2 பேரும் தூக்கிட்டு வாங்க. நீங்க வாங்க, இப்போ இங்க நீங்க தான் பவுல், இவர் தான் பவுல், அவர் தான் பர்னபாஸ். ஓகே, அவர் தான் என்கரேஜர், எப்போதும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார், அதனால என்கரேஜர். இப்போ நல்லா கவனிங்க, பவுலுக்கும் பர்னபாஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன். பவுல் என்ன சொல்றாரு பர்னபாஸ் கிட்ட, மார்க்கை கூட்டிட்டு வரவே கூடாது என்று சொல்றாரு. பர்னபாஸ் ட்ரை பண்ணுங்க சொல்றதுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பவுல் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட காட்டுறேன். கொஞ்சம் தள்ளுங்கய்யா 2 பேரும். 2 சேர் இருக்கு. ஓகேயா? எத்தனை சேரு? 2 சேர் இருக்கு. இப்போ பவுல் என்ன பண்றாரு, ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கிறாரு, பர்னபாஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்படி வாங்க, ஒரு சேரை ஃபுல்லாக மறைச்சிக்கிறாரு. மறைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, உக்காருங்க அப்படின்றாரு. ஒன்று உக்காருங்க, இல்லாட்டி போங்கன்னு அர்த்தம். இந்த சேர் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஏன் இந்த சேரை மறைச்சிட்டார்? இந்த சேர் தெரியுதா? முன்னாடி நின்றுருக்காரு. வாங்க இப்படி, இப்போ சொல்லுங்கள், உக்காருங்க சொல்லுங்கள். இவர் இப்போ சந்தோஷமாக உட்காந்துட்டாரு, ஏன்னா இது நல்ல சேரு. ஒரு வேளை இந்த சேரில் பெரிய ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு வேளை இந்த சேரில் க்ரோ வந்து ஏதோ பண்ணிடுச்சு வச்சுப்போம், காக்கா ஏதோ பண்ணிடுச்சு வச்சுப்போம், பண்ணி வச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஓகேயா? இப்போ இன்ச்சு இல்லைங்கய்யா, இந்த சேரில் இப்போ ஓட்டை இருக்கு. ஓகே, காக்கா வந்து கொஞ்சம் 2 காக்கா உட்காந்துருந்தது, அது ஏதோ பாவம் ஏதோ பண்ணிடுச்சு. ஓகே, இதெல்லாம் இந்த சேரில் இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்கள் உட்காருங்கன்னு என்ன பண்ணுவீங்க? உட்கார மாட்டீங்களா? ஏன்னா இதில் உட்கார முடியாதுன்னு தெரியும். இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்சர் கிடையாது.
இது உங்களுக்கு சரின்னு சொல்லி தோன்றுகிற ஒரு ஆன்சர் கிடையாது. இது கரெக்ட் கிடையாதுன்னு உங்க மனசு நல்லா கிளியரா சொல்லுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நிப்பீங்க, இல்லாட்டி கிளம்பி போயிடுவீங்க. கரெக்டா? பவுல் இப்போ இங்க என்ன செய்யறாருன்னா, அவரு பர்னபாஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு. அவர் கம்யூனிகேஷன் மூலமா பால் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு. ஒன்று, நம்ம கிளம்பி போகலாம், வா என் கூட, இல்லைன்னா நீ போ, ஆனால் இவன் மார்க்கு வேண்டாம். ஸோ இப்போ பர்னபாஸுக்கு தெரியும் மார்க்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா, மார்க்கை கூட்டு போலன்னா தட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு பர்னபாஸ் நினைக்கிறார். he strongly believes that. அவன் ஒரு ஊழியக்காரன், அவன் இவங்களை பார்த்து வளருகிறான், அவன் இப்போதான் ஜூனியராக வந்து சேர்ந்துருக்கிறான், ட்ரெயினியாக இருக்கிறான், சின்ன பையன் பாவம், ப்ராப்ளி அவன் எதனால விட்டுட்டு போனான்னு தெரியாது. ஜென்யூன் ரீசன்ஸாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி உடம்பு சில இருக்கலாம், வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அவன் உள்ள பயந்து இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், தேர் மைட் பி சம் ஜென்யூன் ரீசன். அதனால இன்னும் பர்னபாஸ் இஸ் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்லாம், அவன் ஆறுதலின் மகன் அல்லவா. ஸோ அதனால் பர்னபாஸ் என்ன யோசிக்கிறார்னா, அவனுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அதுதான் கரெக்ட். ஒரு வாட்டியே ஃபர்ஸ்ட் டைம் தான் அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதுவும் எதனாலும் தெரியாது. உடனே அவனை கட் பண்ணி அனுப்பக்கூடாது. அவன் அப்படி அனுப்பிச்சோன்னா அது ஒரு தப்பான உதாரணம். தட் இஸ் நாட் ஹூ ஐ ஆம். ஸோ அவனுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்னபாஸ் நினைக்கிறாரு. ஆனா பால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. பாலோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, திஸ் ஆர் நோ, ஒன்று இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ் சொல்லுவாங்க மை வே ஆர் த ஹைவே அப்படின்வாங்க. ஒன்று நான் சொல்றது நீ கேளு, இல்லாட்டி நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அப்படிதான் பாலோட கம்யூனிகேஷன் இருக்கிறது. பால் ரொம்ப தெளிவாங்க அங்கே பர்னபாஸ் கிட்ட பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் இன்சிஸ்ட் பண்ணாருன்ற அந்த வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது that was his communication, very clear and very strong. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், I very strongly feel that the Holy Spirit is dealing with each one of us. நம்ம ஒவ்வொருத்தருக்கூட பேசிட்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம யோசிக்கணும், உள்ள நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்னை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க கர்த்தர் சொல்லி தருகிற ஒவ்வொரு காரியமும் நம்மை உருவாக்குவதற்கு என்பதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க என்பதை நான் அறிகிறேன். இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வேத வசனமும் அது வேத வசனம், ஜீவன் உள்ள வார்த்தை. இட்ஸ் a true living word of God. அது நம்மளை பெட்டர் பண்ண தான் முடியும், அது நம்மளை குறைவாக்கவே முடியாது. அதை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா, அதை சரியா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, இட் கேன் ஒன்லி மேக் அஸ் பெட்டர். நம்ம வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை, வெறும் சண்டே சர்ச்சுக்கு வர வாழ்க்கையை இல்லை, அன்றாட வாழ்க்கையை, வெறும் ஒரு இடத்துல ஜபம் பண்ற நேரத்தில் மட்டும் வாழ்க்கையை அல்ல, அன்றாட வாழ்க்கையை, வெறும் நம்ம அபிஷேகத்தை நிரம்புகிற நேரத்தில் அல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையை, எவ்ரி ப்ராக்டிக்கல் part of our life, நம்ம குடும்பத்தோட இருக்கும் பொழுது, நம்ம வேலையில் இருக்கும் பொழுது, நம்ம சக மனுஷங்களோட பேசும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, every part of our life இந்த வேத வசனங்களால மாற்ற முடியும். And that's exactly what God is trying to do with us right now. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அதை தான் நம்ம மத்தியில செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. You understand? கொஞ்சம் யோசிங்க. I'm going to give you time. கொஞ்சம் யோசிங்க. நீங்க உங்க கணவன் கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட, உங்க சக வேலை ஆட்கள் கிட்ட, ஊழியத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட, சொசைட்டியில் பீப்புள் கிட்ட உங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? திஸ் ஆர் நோ, ஒன்று நான் சொல்றது இல்லாட்டி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கம்யூனிகேஷனாக இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நான் சொல்றது நடக்கணும், இல்லாட்டி எதுவுமே வேண்டாம். அப்படிப்பட்ட கம்யூனிகேஷனாக இருக்கா? இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்கு. இது ஒன்று தான் இருக்கு, இது ஒன்று தான் செய்ய முடியும். 2 சேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த இன்னொரு சேர் எந்து, அந்த இன்னொரு சேர் எந்து, இந்த ஒரு சேர் தான் இருக்கு. வேணா உட்காரு, இல்லாட்டி போயிட்டே இரு, இல்லாட்டி நில்லு. அப்படிப்பட்ட கம்யூனிகேஷனாக இருக்கா? ஒருவேளை நம்ம கம்யூனிகேஷன் அப்படி இருந்தா, ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 30 seconds கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிற அந்த நேரத்தில் just allow the Holy Spirit to intervene. அப்படி செயல்படும் பொழுது அவர் தெளிவாக உங்களுக்கு காண்பிப்பாரு உங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்க லாஸ்ட் ஃபியூ கம்யூனிகேஷன்ஸ் எடுத்து பாருங்க. உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க பேசின கம்யூனிகேஷன் எடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தில் நீங்க பேசின கம்யூனிகேஷன் எடுத்து பாருங்க. உங்க சக மனுஷங்கிட்ட நீங்க பேசுற கம்யூனிகேஷன் எடுத்து பாருங்க. ஜஸ்ட் அனலைஸ் அண்ட் see எப்படி இருந்திருக்கு. பைனரியா இருந்திருக்கா? எஸ் ஆர் நோவா மட்டும் தான் இருந்திருக்கா? ஒன்று இதுதான் இல்லாட்டி போ அப்படின்ட்டு இருந்திருக்கா? நான் சொல்றது தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா? நான் ஏற்கனவே இதை முடிவு பண்ணிட்டேன், என் மனசுல இதை முடிவு பண்ணிட்டேன். அது முடிவு பண்ணதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் நான் சொல்றேன், வேணா இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கா? உங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் and just analyze. Ask the Holy Spirit to help you. பரிசுத்த ஆவியானவரே,
எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு என்று எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு ரியலைஸ். புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் கம்யூனிகேஷனில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். கவனிங்க, ஒருவேளை நம்மளை அறியாமலே நம்ம கம்யூனிகேஷன் இப்படி மாறி இருந்தா, God is going to help us right now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is going to help us right now to change it. நம்ம இந்த கம்யூனிகேஷன் சீரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம். என்ன ஃப்ரேம் ஒர்க்? God inside outside. கர்த்தர் நமக்குள்ள செய்கிற காரியம், அதன் மூலமாக வெளியே நம்ம செய்ய முடிஞ்ச காரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஜெனசிஸ்ல இருந்து எடுத்தோம். ஜெனசிஸ் 1:1 இருந்து பார்த்தோம். ஜெனசிஸ் 1:26 பார்த்தோம். ஜெனசிஸ் 1:28 இதற்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அதே ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம இங்க பார்க்க போறோம். முதல் காரியம் பாருங்க, இந்த எஸ் ஆர் நோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி நீங்க கம்யூனிகேட் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள் கழிச்சு நீங்க பார்ப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் காணாம போயிடும். நல்ல மனிதர்கள் அமைதி ஆயிடுவாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களை சுத்தி ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்காது, எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ அப்படி ஒரு ட்ராப்ல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் காட். என்னது? கர்த்தர். ஓகே, கர்த்தர் எதனால என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கூட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் என்கிற இந்த மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால். பால் ஃபர்ஸ்ட் அவன் பேர் சவுலாக இருந்தது, சாலாக இருந்தது. இந்த சாலோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். என்ன தெரியும்னா, நீங்க இந்த இயேசு கிறிஸ்து பின்னாடி போகக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்க வெறும் யூத மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கணும், யூத மார்க்கத்தை மட்டும்தான் பின்பற்றணும், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சா, அதில் வாழ்ந்தா ஜெயிலில் போட்டுருவோம், இல்லாட்டி கொலை செஞ்சிருவோம். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். வேற ஆப்ஷனே இல்லை. அவன் வேற ஆப்ஷனே கொடுக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ தான், எல்லாமே எஸ் ஆர் நோ. நேராக போவான், போய் பார்ப்பான், அவங்க இயேசுப்பா பின்பற்றுறாங்களா, தூக்கிட்டு ஜெயிலில் போட்டுருவான். அவ்வளோதான் தெரியும். அதுக்கு லெட்டர் வேறு வாங்கிட்டு வந்தான் ஜெருசலேம் அத்தாரிட்டிஸ் கிட்ட. இதுதான் அவனோட வேலையாக பொழப்பா பண்ணிட்டு இருந்தான் ஒரு காலத்தில். காலைல எழுந்து நைட் வரைக்கும் தான் அவன் வேலை. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் பார்ப்பான். ஜீசஸை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா, அறிவிச்சாங்கன்னா, அவங்கள தூக்கிட்டு என்ன பண்ணுவான், ஜெயிலில் போட்டுருவான். ஜீசஸ் பற்றி யாராவது அறிவிச்சா போதும், தூக்கிட்டு ஜெயிலில் போட்டுருவான். இதான் எஸ் ஆர் நோ. ஆனால் பாருங்க, அவன் எஸ் ஆர் நோல வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவன் வெறும் எஸ் ஆர் நோல மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தான். எஸ் ஆர் நோ மட்டும் தான் அவன் கம்யூனிகேஷனாக இருந்தது. ஆனா ஜீசஸ் அவனை சந்திச்சார். இயேசுப்பா அவனை சந்திச்சார். இயேசுப்பா அவனை சந்திக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எஸ் ஆர் நோல இருந்து மாறி, ஈதர் எஸ் ஆர் நோல இருந்து மாறி ஜீசஸ் ஆக மாறிச்சு. நம்ம உலகம் நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணுதுன்னா, உலகம் நம்மளை எப்படி பக்குவப்படுத்தி வச்சிருக்குன்னா, எஸ் ஆர் நோ. உலகத்தில் பாருவோம்ல,
இந்த விஷயத்துக்கு இப்படிதான், எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் சந்தோஷம், இவ்வளோ பணம் கண்டிப்பாக சம்பாரிச்சு ஆகணும், வேணும் கண்டிப்பாக, இந்த மனுஷன் கூடலாம் எனக்கு நட்பு இருந்தால் தான் நடக்கும், என்னை இவங்களாம் ஏற்றுக்கணும், இவங்களாம் ஒத்துக்கணும், என்னை இவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் என்று சொல்லி சில வரைமுறைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு, நம்ம மனசில் இன்க்ரெயின் பண்ணிடுச்சு. நம்ம ஸோ அக்கஸ்டம் டு இட் ஆகிட்டோம். உலகத்தில் நம்மளுக்கு சில மரியாதைகள் தேவைப்படுது, மரியாதை கொடுக்கலன்னா நமக்கு கோபம் வருது. உலகத்தில் அப்ரிசியேஷன் தேவைப்படுது, அப்ரிசியேஷன் கொடுக்கலன்னா கோபம் வருது. உலகத்தில் சில சுகங்கள் தேவைப்படுது, அது இல்லைன்னா நம்மளுக்கு எரிச்சல் அடைகிறோம். இப்படி உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ட சில விஷயத்தை நம்ம முழுசாக எடுத்துக்கிறோம். உலகத்தில் நமக்கு இருக்கிற கடவுள்கள் மனிதர்கள் ரூபத்தில், உலகத்தில் இருக்கிற கடவுள்கள் பழக்கத்தின் ரூபத்தில், உலகத்தில் இருக்கிற கடவுள்கள் நம்முடைய பொருளாதாரம் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ரூபத்தில், அந்த கடவுள்கள் தான் எல்லாம். அது இருந்தால் தான் எஸ், இல்லாட்டி நோ என்று உலகம் நம்மளை மாற்றி வச்சிருக்கு. அதனால நம்மளோட எல்லா கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா எஸ் ஆர் நோ தான் இருக்கு. நிறைய இடத்துல நம்ம அடம் பிடிச்சிருப்போம் தெரியுமா, அரகண்டாக இருப்போம் தெரியுமா. ஏன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எஸ் ஆர் நோன்னு அரகண்டாக இருப்போம், எனக்கு இது வேணும், இது நடக்கணுன்ற அரகண்டாக இருக்கும் தெரியுமா. ஏன் தெரியுமா? we are so attached to some of the materialistic things. உலகத்தின் அந்த காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு, அதனால தான் அரகண்டாக இருக்கிறோம். பட் பால் பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பால் அதை மறந்துட்டாரு. பால் should have known better. பாலுக்கு இது இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலத்தில் எஸ் ஆர் நோன்னு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் வந்தார், தேர்டு ரைட்டு ட்ரூத்துன்னு ஒரு வேயம் இருக்குன்னு காமிச்சாரு. எப்போல்லாம் நீங்கள் ஒரு கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷனுக்குள்ளே வரீங்களோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன், ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பாலுக்கும் பர்னபாஸ்க்கும் நடுவில் நடந்த அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இல்லையா. நம்ம சொல்கிறத உணர்த்து ஒத்துக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன் அது. நமக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அதில் தான் நிறைய நேரத்தில் பிரச்சனை வரும். ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு ஏற்படுகுதோ, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை வருதோ, அந்த மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அப்போ எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எஸ் ஆர் நோ கிடையாது, அது யூஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கஷ்டமான கான்வர்சேஷனில் நீங்கள் தயவு செய்து அந்த எஸ் ஆர் நோவை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இதுதான் அப்படின்ற அந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே போகாதீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம நினச்சிருப்போம் ஒரு விஷயத்தை, நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிப்போம், நம்ம இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். அதனால தான் எஸ் ஆர் நோன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தான் நல்லா உணர்ந்துருக்கணும், நம்ம நினைக்கிறது கிடையாது, நம்ம யோசிக்கிறது கிடையாது, நம்ம கண்களுக்கு தெரிகிறது கிடையாது, நம்ம காதுகளுக்கு கேட்கறது கிடையாது, நம்ம மனசுக்கு புரியுறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி செய்கிறவர் என் தேவன். எவ்ரி டைம், every single time you face a conversation which is so filled with conflict, ஒவ்வொரு முறையும் ஒரு சண்டை உருவாக்குறதுக்கு ஏதுவான ஒரு மாற்று கருத்து இருக்கிற ஒரு சின்ன சலசலப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு உரையாடலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, நீங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு, நீங்க இதுதான் நடக்கணும், இதுதான் வேணும், இப்படிதான் இது இருக்கணும் என்று சொல்லி முடிவு செஞ்சு அந்த கான்வர்சேஷனுக்குள்ள தயவு செய்து போகாதீங்க. அதுவும் அது கொஞ்சம் ஹீட்டடா ஆகும் பொழுது தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. இதுல கர்த்தர் வேற ஏதோ செய்ய நினைக்கிறார், செய்ய முடியும். Allow Jesus to come into that conversation. Allow Holy Spirit to move in that conversation. ஆச்சரியப்படுவீங்க. நிறைய நேரத்தை நான் பார்க்குறேன், நிறைய கிறிஸ்துவர்களே பாருகிறேன், அவங்க சபைக்குள்ள வேற மாதிரி, சபைக்குள்ள ஜெபிக்கும் பொழுது வேற மாதிரி, வசனம் வாசிக்கும் போது வேற மாதிரி, ஆனா சக மனுஷன் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இருக்காது. அவங்களுடைய ஈகோ வந்துடும் வெளியே, பெருமை வெளியே வந்துடும். கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரூடா இருக்கும், ஆஷா இருக்கும். நோ, இட் won't help you. நீங்க நினைச்சுப்பீங்க, அப்போ நீங்க ரூடா எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்க அதை முடிச்சிட்டேன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலே வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாமலே உங்களை விட்டு பீப்புள் விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு வேணா நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், அதை வேணா நீங்க கொஞ்சம் பெருமையா மற்றவங்க சொல்ல, நான் நினைச்சதை முடிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்பீங்க, அதற்கான வாய்ப்பே இருக்காது. But just try allowing Jesus there, and especially when it becomes a little difficult. ஆண்டவர் அந்த இடத்துல விடுங்க. சரி,
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னத்தமா செய்யணும்? ஓகே, இதில் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வர முடியுமான்னு பார்ப்போம். நான் சொல்கிறதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் இதில் வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? அப்படி பேசி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக முடியறதை பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, பால் இப்படி பேசியிருக்கலாம். பர்னபாஸ், நீ சொல்கிறது கரெக்டு தான், அவனுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆனால் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி விட்டு போயிட்டான். உனக்கு தெரியும் பர்னபாஸ், நம்ம ரொம்ப முக்கியமான ஊழியத்தில் இருக்கிறோம், ரொம்ப இன்டென்ஸான ஊழியம், அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க நம்மளுக்கு வேணும், கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க வேணும். இவன் பாதியிலே திரும்பி விட்டு போயிட்டான், ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம் பர்னபாஸ், அவனை நம்ம அந்த ஊழியத்துக்கு கூட்டு போக வேணாம், மேபி அதுக்கான ஆயத்தங்கள் இருக்குது தெரியுமா, அதிலெல்லாம் அவனை வச்சுக்கலாம், அவனை அதுக்கு பயன்படுத்தி பார்க்கலாமா? இந்த வாட்டி அவன் சரியாக பண்ணானா அடுத்த வாட்டி நம்ம கூட்டு போகலாம். என்ன சொல்கிற? ஓகேயா? இப்படி பேசியிருக்கலாம். இல்லாட்டி பர்னபாஸ், நீ சொல்லு, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டான், பாதியில் விட்டு போயிட்டான், இந்த மாதிரி பிரச்சனை வரும், என்ன பண்ணலாம்? எனக்கும் தெரியுது, நானும் புரிஞ்சுக்கிறேன். அவன் அப்படியே நம்ம ஒதுக்கிட்டான், அவன் அப்படியே மேபி திரும்பி பின்மாற்றம் அடைஞ்சிருவான். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீயே சொல்ல, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு, நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி சொல்லியிருக்கலாம். எத்தனையோ ஒரு ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷன் அதை மாற்றிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கலாமே, ப்ரேயர் கூட பண்ணல. சரி, நம்ம ஜெபிக்கலாம், அது குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமா என்று ப்ரே பண்ணிக்கலாம். சரி, உலக மனுஷன் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு கான்வர்சேஷன் நடக்குது, அந்த இடத்துல உங்கள் பாஸ் கூட நடக்குது, இல்லாட்டி யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட நடக்குது, அவங்க அந்நியர்கள்னு வச்சுப்போம், அங்கே நீங்கள் நம்ம ப்ரே பண்ணலான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுப்போம். அப்போது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும்போது, why don't you keep it open ended? ஆஸ்க் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது நீங்கள் என்ன தான் பண்ணலாம், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எஸ் ஆர் நோவாக இருந்தால் ஜஸ்ட் ப்ரே அண்ட் லீவ் இட் டு காட். மேபி அந்த டைமில் அந்த கான்ட்ராக்டை, மேபி அந்த டைமில் அந்த இன்க்ரிமெண்ட்டில், மேபி அந்த டைமில் அந்த அப்ரிசியேஷன், அந்த காசை வாட்டவர் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டிரான்சாக்ஷனில். பட் அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆண்டவர் பொக்கிஷம் இவங்க மூலமாகவே வச்சிருக்கிறார். பிகாஸ் யூ டிட் தட். புரியுதா? கிளியர் இல்லையா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். செகண்ட் ஃபெயிலியர், ஹிஸ்ட்ரி. என்னது? ஹிஸ்ட்ரி தெரியுமா தெரியாதா? ஹிஸ்ட்ரி, யாரோட ஹிஸ்ட்ரி தெரியும்? பவுலுக்கு அந்த இடத்துல என்னாச்சு? பவுலுக்கு அந்த இடத்துல மார்க்கோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான் தெரிஞ்சுது. பர்னபாஸ் கேட்டவன பவுல் சொல்றாரு, மார்க் யார் தெரியுமா? அவன் நம்மளை விட்டுட்டு போனவன் என்று சொல்றாரு. விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் திரும்பிய அதை கொண்டு வர்றாரு. இங்கிலீஷில் இதுக்கு இதுலேயும் இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்துறாரு அவர், டெசர்டட் என்று சொல்றாரு. என்னது? டெசர்டட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இங்கிலீஷில். விட்டுட்டு போயிட்டான், அவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான். He cheated on us அப்படின்ற ஒரு வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை அவர் பயன்படுத்தினது. வெரி ஸ்ட்ராங் வேர்ட். He cheated on us அப்படின்ற பொருளில் அந்த வார்த்தை இருக்கு. ஸோ பால் அந்த இன்டென்ஸான வார்த்தையை பயன்படுத்துறான்னா எவ்வளோ தூரத்துக்கு மனசில் அந்த காரியத்தை இன்னும் வச்சிருக்கிறாரு. அவனுடைய பழைய விஷயத்தை எடுத்து இப்பவும் பேசுறாரு. அவன் அப்போ பண்ண தப்ப இப்போவும் சுட்டி காட்டி அதை ஸ்ட்ராங்கா அவன் எப்படி செஞ்சானா அதை முழுமையா திரும்பியும் இங்க ப்ரெசென்ட் பண்றாரு இந்த கான்வர்சேஷன்ல. நிறைய நேரங்கள் நம்ம கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்கு. many a times we have conversations like this. ஒரு கான்ஃப்ளிக்டிங் கான்வர்சேஷன் போகும்பொழுது, ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசுகிற அந்த 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 உரையாடல் கொஞ்சம் 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 அது மோசமாக போகிற நிலைமை இல்லை. உடனே நம்ம என்னமா செய்வோம்? இமீடியட்டாக நம்ம சரிதான் தெரியுமா, பழைய பிரச்சனையை கொண்டு வருது. அன்னைக்கு நீ இப்படி செஞ்சல்ல, அதுக்கும் இப்போ என்ன சம்பந்தம்? இல்லை, நீ அன்னைக்கு செஞ்ச, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, உன்னோட குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா. பழைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா, பழைய பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா. ஒரு மனுஷனை விட்டுருங்க, ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் திரும்பி இந்த பழைய விஷயங்களே பேசிகிட்டே இருப்போம். நான் இந்த இடத்துக்கு வரும்போது முந்தி இப்படி தான் நடந்துச்சு. இந்த பழைய விஷயங்களை பேசி பேசி பழைய நெகட்டிவ் திங்ஸை திரும்பி கொண்டு வந்து ஹிஸ்ட்ரியை திரும்பி நம்ம எடுத்துகிட்டு வந்து வாட் ஆர் மிஸ்டேக் இட் இஸ் இன் கான்வர்சேஷன். இந்த உரையாடலில் இந்த பழைய நெகட்டிவ் விஷயங்களை கொண்டு வந்து குற்றம் சாட்டுகிறது
ஒரு தவறான விஷயம். இட்ஸ் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க பேசுகிற அந்த உரையாடல்கள்ல அந்த எதிர்க்க இருக்கிறவங்களோட பழைய தவறுகளை சொல்லிட்டே இருக்கிறீங்களா? இல்லாட்டி அந்த சூழ்நிலையில பழைய குறைவுகளை ஃபெயிலியர்ஸை திரும்பி பேசிட்டே இருக்கிறீங்களா? இட்ஸ் அ பிக் ஃபெயிலியர். உங்களை சுற்றி இருக்கிற என்கரேஜ்மெண்ட் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். யூ ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா இன்சைட் உங்களுக்குள்ளே பார்க்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய நேரம் இது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். பாலுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ பாலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவன் மார்க்கோட ஹிஸ்டரிய பேசும் பொழுது அவன் அன்னைக்கு இப்படி செஞ்சான்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ல வரான்? அன்னைக்கு இப்படி செஞ்சான், திரும்பியும் அதை தான் செய்வான் என்கிற அர்த்தம் அது. அப்படின்னு அவன் பேசும் பொழுது பவுலுக்கு நல்லா தெரியணும், நானும் ஒரு காலத்தில் சவுலா இருந்தேன். இவன் கொஞ்சம் உள்ள பார்த்துருந்தானே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். You just have to see inside. ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்றோம் தெரியுமா? குறை சொல்றோம், அது பழைய விஷயத்தை வச்சு குறை சொல்றோம் தெரியுமா? அப்படி குறை சொல்ற ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா, பழைய குறைவுகளை பேசுகிற அந்த டெம்டேஷன் உங்க நாக்கு வரைக்கும் இங்க வரும் தெரியுமா? நாக்கு வரைக்கும் இங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ள இதயத்தை பாருங்க, உங்க லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் பேட் அபவுட் சம்படி, அபவுட் their past, அதை பேசுறதுக்கு உங்க நாக்கு துடிக்கும் பொழுது உங்க இதயம் துடிக்கும் தெரியுமா? அதை கொஞ்சம் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பழைய நம்ம மிஸ்டேக்ஸ் என்ன என்பது. அப்போ உங்களுக்கு புரிய வரும், ஞாபகம் வரும். நம்ம இதோட மோசமாக சில விஷயம்லாம் செஞ்சோமே என்று ஞாபகம் வரும். அது ஞாபகம் வரும் பொழுது சம்திங் பியூட்டிஃபுல் வில் ஹேப்பன். என்ன பியூட்டிஃபுல்லாக நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் அப்படி இருந்த என்னை இன்னைக்கு இப்படி மாத்திருக்கிறார்னா, ஆண்டவர் அப்படி இருந்த குறைவை இன்னைக்கு இவ்வளோ நிறைவாக மாத்திருக்கிறார்னா, இவங்களையும் மாற்ற முடியும். இவங்களுக்கும் அதை திட்டம் வச்சிருக்க கண்டிப்பாக மாற்ற முடியும். இவங்க வாழ்க்கையிலையும் அதை சரி செய்ய முடியும். நான் இப்போ அவங்க கூட பேசும்பொழுது, அந்த கான்வர்சேஷனில் நான் ஈடுபடும் பொழுது, அந்த 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 உரையாடல் நடக்கும் பொழுது ஒரு மாற்று கருத்து வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுடைய பழைய மிஸ்டேக் எனக்கு ஞாபகம் வருது. அதை கொண்டு வரேன் கான்வர்சேஷனில். கொண்டு வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ அப்போ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். அதை நான் சொல்ல வரும் பொழுது எனக்கு ஞாபகம் வரணும், நான் அப்போ இதோட மோசமாக பண்ணியிருக்கிறேன், இதோட கேவலமாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை எவ்வளோ மாற்றிருக்கிறாரு, என்னை உருவாக்கியிருக்கிறாரு. அப்போது இவங்களையும் மாற்ற முடியும். அதனால் அந்த பழசை நான் பேச வேணாம் என்று ஞாபகம் வரும். இந்த பழசை பேசுறது எவ்வளோ மோசம் தெரியுமா? நம்ம இது யோசிக்காமல் இருக்கிறது எவ்வளோ மோசம் தெரியுமா? தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். யார் சொல்றா இத? யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. டெக்னிக்கலாக பார்த்தா ஆக்சுவலி இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு சிரிப்பு வருது. வெக்கமே இல்லையா அவனுக்கு? நீ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை கூட்டு போகணும்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு லிட்ரலாக இஸ் ப்ளீடிங், இஸ் சேயிங், மார்க்கையும் கொஞ்சம் கூட்டுவாங்களேன், அவன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமாக. இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. ஜஸ்ட் see how it has changed. இது அப்புறமா நடக்குது, லேட்டரா நடக்குது. அப்போ மார்க்கோட வேல்யூ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் பாதியில் விட்டு போற மனுஷன், இவன் வேணான்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ இவன் வேணும், இவனை கூட்டு வாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்போ மார்க் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாறி இருக்கிறான். ஆனால் இவர் பழச சொல்லி அவர் காலி பண்ண நினைச்சாரு. பட் காட் ஆர் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இல்லை, கர்த்தருக்கு வேற திட்டங்கள் இருக்கிறதுல. அதனால தான் சொல்றேன்,
நீங்க உணர மனுஷனை பத்தி இன்னொரு மனுஷன்கிட்ட மனுஷிக்கிட்ட நீங்க அந்த சூழ்நிலைகளில் அவங்களுடைய குறைவுகளே பேசிட்டு இருந்தீங்கன்னா யூ மேக்கிங் அ பிக் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு இப்போ காண்பிக்க ஆசைப்படுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். யார் மார்க்? ரெண்டு பேர்ல யாருமே மார்க் கிடையாது. அப்போ நம்ம வெங்கட் மாமாவை மார்க் ஆக்கிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. வெங்கட் மாமா ஜான் மார்க்னா நவீனோட ஹெல்ப் வாங்கிப்போம். வாங்க நவீன். வெங்கட் மாமாவை பற்றி யார் தப்பாக பேசுனது? யார்? பால். வாங்க பால், வேகமா வாங்க பவுல். வெங்கட் மாமாவை பற்றி பவுல் என்ன பண்ணுறாரு? தப்பாக பேசுகிறாரு. இப்போ வெங்கட் மாமான்ற மார்க்கை பற்றி அவர் பவுல் என்ன தப்பாக பேசினாரு? குறை சொன்னார். ஓகேயா? எழுதுங்க. பாதியில் விட்டுட்டு போயிடுவார், இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், வேஸ்ட்டு. சரி, ஓகே, இந்த வேலைக்கு ஆகாதுன்ற அர்த்தம். ஓகே, ஸோ இவரை பற்றி இப்போ மார்க்கை பற்றி இப்படியாக இவர் பேசுகிறார். எதுக்கு இந்த போர்டை பிடிக்க வச்சேன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுல் இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த பர்சனை நம்ம பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்தை அவரோட நம்ம என்கேஜ் பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்ம இந்த பழைய பிரச்சனைகளே, பழைய குறைவுகளே, பழைய தப்புகளே திரும்பி சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு மேலே ஒரு பேனரை பிடிக்கிறோம். இவங்க வேஸ்ட்டு, இவங்க இதுக்கு சரியாக வர மாட்டாங்க, இந்த வேலைக்கு இவங்க ஆக மாட்டாங்க, இவங்க ரொம்ப மோசம், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இது அது என்று சொல்லி நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம்ல. திரும்ப 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 அவங்கள பற்றி பேசும் பொழுது இந்த பர்சனுடைய ரெப்புடேஷன் இதுவாக மாறுது. ஸோ இப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம் இவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க? லெட்ஸ் சே இவர் இப்படியே பின்னாடி யார்ட்டையோ சொல்லிட்டே இருக்காரு, அவங்க யார்ட்டையோ சொல்லிட்டே இருக்காரு, திரும்பி இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும் பொழுது புதுசாக யாரோ ஒருத்தங்க வராங்க. அந்த புதுசாக வரவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது. அப்போது இவங்க யாருன்னு சொல்லுவாங்க, அவங்க பேர் இது, ஆனால் அவங்க இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இந்த புதுசாக வந்தவங்க இவங்களை பார்க்கும் போதெல்லாம், இவங்க கூட பேசும் போதெல்லாம், அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கூட செய்யும் போதெல்லாம் அவங்க மனசில் என்ன தோணும்? இவங்க பேர் இது தான், ஆனால் அவங்க இதுன்ற விஷயம் தான் அவங்க மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? ஸோ இது வெளியே. இன்னொன்று, இவருக்கும் இது தெரிஞ்சிட்டே இருக்கும், இந்த மாதிரி எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு. இவருக்குள்ள என்ன ஆகும்? டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், டிமோட்டிவேஷன் வரும், எதுவுமே செய்ய பிடிக்காது. ஒருவேளை கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இதை ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, இப்போ இதுவாகவே மாறிடுவார். எப்படி? அதுவாகவே மாறிடுவார். புரியுதா புரியலையா? பட் 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 கர்த்தர் மார்க்குக்கு இந்த பேர் தான் வச்சிருந்தாரா? கர்த்தர் மார்க்குக்கு என்ன பர்பஸ் வச்சிருந்தார் தெரியுமா? ஜான் மார்க் யாரு? மார்க் என்ற சுவிசேஷத்தை எழுதினவர். One full gospel was written by this Mark. Gospel writer போடுங்க. Gospel writer. ஜான் மார்க் யாரு? Gospel writer. ஜான் மார்க் யாரு? எப்படி இந்த gospel எழுதினாரு? ஜான் மார்க் எப்படி இந்த gospel எழுதினாரு? பீட்டர், பேதுரு. எத்தனை பேருக்கு தெரியும்? பேதுரு சொல்ல எழுதப்பட்டதான் மார்க் என்கிற சுவிசேஷம். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா, மார்க் என்ற சுவிசேஷத்தில் நிறைய ஜீசஸ் கூட இருந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம், ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப ஆப்டாக கேப்சர் ஆகிருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே இருந்த பீட்டர் அதை சொல்ல ஜான் மார்க் எழுதியிருக்கிறார், அதுக்கப்புறமா எழுதியிருக்கிறார். ஓகேயா? ஸோ பீட்டர் கூடவே இருந்து ஸ்கிரைபாக இருந்தவர், எழுதுகிறவர், பீட்டரோடவே டிராவல் பண்ணியிருக்கிறார், பீட்டரோடவே உட்காந்துருக்கிறார், இதுக்காக தன் நேரத்தை சொல்ல வச்சிருக்காரு. ஹி வாஸ் கம்பானியன் அண்ட் ஸ்கிரைப் எழுதுங்க. வேற எதுவும் இல்லையா ஜான் மார்க் பற்றி? சத்தமா சொல்லுங்க. யாரு? மேரி. அவங்க அம்மா பேர் மேரி. இந்த மேரி கிடையாது, இவங்க வேற மேரி. ஆனால் அவங்களும் ஜீசஸோட இருந்த அந்த ஊழியங்களை, ஷி வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். இந்த மேரி என்ன ஸ்பெஷல்? அந்த மேரி அம்மாவோட ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த மேரி என்ன ஸ்பெஷல்? மேரியோட வீட்டில் தான் சர்ச் நடந்தது. ஆதி அப்போஸ்தலர் சபையில் ஒரு முக்கியமான சபை அவங்க வீட்டில் நடந்துச்சு. that was the house where all these important leaders gathered. இவங்க வீடு ஒரு ஜெப வீடாக இருந்தது. ஸோ மார்க்குக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. மார்க் சிறு வயதுலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார். மார்க் வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ். கண்டிப்பாக மார்க் ஹெல்ப் பண்ணியிருப்பார் வீட்டில். மார்க் வாஸ் சச் அ
ஃபேமிலி. என்ன ஃபேமிலினா அவங்க சபைக்கு என்று சொல்லி தங்க இடத்த கொடுத்தவங்க. சர்ச் பிளான்டர்னு கூட போடலாம், சர்ச் கிவர் போடலாம், ஏதாவது போடலாம், சர்ச் ப்ரொவைடர் போடுங்க. கடைசியில் பாருங்க அவன் வேல்யூ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவுல் சொல்றாரு இஸ் யூஸ்ஃபுல் டு மீ. வர சொல்லுங்க, யூஸ்ஃபுல் எழுதுங்க, யூஸ்ஃபுல் வேல்யூபிள் எழுதுங்க. கர்த்தர் இந்த ஜான் மார்க்குக்கு வச்சிருந்த திட்டம், கர்த்தர் இந்த மார்க் மேல வச்சிருந்த பர்பஸ், கர்த்தர் இந்த மார்க்க பத்தி பேசின வார்த்தைகள் அதெல்லாம் இது. This was what God was speaking over Mark. This is exactly what God was speaking over Mark. இதுதான் கர்த்தர் மார்க்க பத்தி பேசுறாரு. கர்த்தர் இதை பத்தி பேசுறாரு. இதான் மார்க்கோட ஆக்சுவல் மார்க்னா, இதான் மார்க்கு வச்சு இந்த பர்பஸ்னா, சுத்தி இருக்கிறவங்க இதை தான் நான் பேசணும், சுத்தி இருக்கிறவங்க இதை தான் நான் பார்க்கணும், சுத்தி இருக்கிறவங்க இதை தான் பேசி பார்க்கணும் தான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. They wanted to speak something else, but God wanted to speak this over Mark. இதுதான் மார்க்கா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா பவுல் பேசின வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் அழிச்சிட்டு அவன் சில குறைவான வார்த்தைகளை பேசினா எழுதியிருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த குறைவான வார்த்தைகள் பார்த்தோம்ல, அது ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது நடுவில் வந்தது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. இவர் தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா இவரை பத்தி, கர்த்தர் இவரை பத்தி மனசுல நினைச்சா தெரியுமா, அப்போ இருந்தது அந்த வார்த்தை, இந்த வார்த்தைகள். ஆனா நடுவுல இதெல்லாம் அழிச்சிட்டு பவுல் அந்த குறைவான வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். So mind it. யோசிச்சுக்கோங்க நல்லா. ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய பழைய குறைவுகளை திரும்பி கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் எப்படி இருந்தேன், அப்படி இருந்த என்னை இன்னைக்கு இப்படி மாத்திருக்கிறாருன்னா, என் திட்டத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்னை செயல்படுத்துறாருன்னா, இவங்களுக்கும் திட்டம் வச்சிருக்கிறார்ல, இவங்களுக்கு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார்ல, இவங்களை அதை நோக்கி செலுத்துவார் என்பதை நம்பி அந்த கான்வர்சேஷனை பேச ஆரம்பிங்க. டாக் ப்ரோக்ரஸ். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறத பார்ப்போம். கடைசியா ஓவர் என்ன ஓவர் ஆச்சாங்க, அந்த வசனங்கள் நம்ம வாசித்தோம். அதில் வாசிக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் கடைசியில் என்னாச்சு அது வாசிங்க ஆண்டி. 2 பேரும் பேசுகிறாங்க. பவுல் சொல்றாரு இல்லை அவர் வேணான்றாரு, பர்னபாஸ் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பவுல் சொல்றாரு வேணான்றாரு. அப்புறம் என்னாச்சு, சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறது சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினால் அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். And there arose a sharp disagreement. என்னாச்சு, ஒரு ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட் ஆச்சு. அப்புறம் so that they separated from each other. தமிழ்ல இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானது. அப்புறம் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். செப்பரேஷன். இட்ஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு. இந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த கான்வர்சேஷன் இவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கு, இந்த கான்வர்சேஷன் இவ்வளோ ஈட்டடாக இருந்திருக்கு, இந்த கான்வர்சேஷன் ஒரு சண்டைக்கு போகிற அளவுக்கு இருந்திருக்கு. அது பிரிவினையில் முடிஞ்சிருச்சு. ஓவர், பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான், ஓவர். நிறைய நேரத்தில் நம்ம கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, வேண்டாம், கடைசியில் நான் நினச்சது நடக்கல, வேண்டாம். அதில் ஒரு we see anger. நிறைய நேரத்தில் நம்ம கான்வர்சேஷன் ஆங்கர் சார்ந்ததாக இருக்கு, ரிவெஞ்ச் சார்ந்ததாக இருக்கு, பழி வாங்குற ஒரு இது இருக்கு. இனிமேல பேச மாட்டேன், இனிமேல வேண்டாம், அவ்வளோதான், முடிச்சுக்கோ. நோ, we are always looking at how to end it. அதை எப்படி முடிக்கலாம், அது எப்படி வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் தான் நம்ம மனசுல ஊறி இருக்கிறது. இஸ் இட் ரைட்? பாலும் பர்னபாஸும் யாருன்னா, பாலும் பர்னபாஸும் யாருன்னா, அவங்க 2 பேரும் ஒரு மரத்தை போல இருங்க, அப்படிங்க, ஒரு மரத்தை போல. பாலும் பர்னபாஸும் ஒரு மரம் போல, ட்ரீ போல. They're part of the tree. There are different branches in the tree. கனி குடிக்கிற ஒரு மரம். கர்த்தர் அப்படிதான் அவங்களை வச்சிருக்கிறாரு.
அவங்க அவங்க பார்ட் ஆஃப் த ட்ரீ, பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவங்க ஒன்றா சேர்ந்து வளரும் பொழுது, ஒன்றா சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது, ஒன்றா சேர்ந்து பெருகும் பொழுது அவ்வளவு சுவையான கனிகள், அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, அவ்வளோ மல்டிப்ளிகேஷன். அவங்க ஒன்றா சேர்ந்து செய்யும்போது அவ்வளோ மல்டிப்ளிகேஷன், அவ்வளோ சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கான்வர்சேஷன், இந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னால முடிச்சுக்கலாம் அப்படின்ற தோரணத்தில் ஒரு சண்டேல முடிக்கிற அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருந்தனால என்னாச்சு, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இது உடஞ்சிருச்சு. இது உடஞ்சிருச்சுன்னா do you think it can grow after that? இது உடைக்கப்பட்ட பிறகு, இது ரெண்டா உடைக்கப்பட்ட பிறகு இதால வளர முடியுமா? கனி கொடுக்க முடியுமா? திரும்பியும் அந்த இடத்துல வளர்ந்து மரம் வளர்ந்து கனி கொடுக்க இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும்? இந்த மரம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்றதுக்கே பல வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ உடைக்கப்பட்டுச்சு, அந்த இடத்துல கனி இல்லை. இப்போ திரும்பியும் அந்த இடத்துல மரமாய் அது வளர்ந்து கனி கொடுக்குது, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? ஆனால் அதெல்லாம் ஆனால் ஒரே செகண்டில் உடைச்சிட்டோம். அழகாக தண்ணி போட்டு விதைச்சு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்றதை பார்த்து கவனித்து அதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பித்து அது இன்றைக்கி ஒரு மரமாக வளர்ந்துருக்கு. இது இன்னும் நிறைய கனி கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ உடைச்சிட்டோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் த லாஸ். எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு! இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? How much time is lost? All because of one communication failure. ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னால, அவசரத்தில், கோபத்தில், ஒரு பழி வாங்குற குணத்தில், இல்லை வேண்டாம் முடிச்சிரு அவ்வளோதான் காலி என்கிற தன்மையில் நம்ம அவங்கள எதிராளிய பழி வாங்கணும்னு, ஹர்ட் பண்ணணும்னு நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால கனி கொடுக்க வேண்டிய மரங்கள் உடைக்கப்படுகிறது. ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதா? உடைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? டிஸ்ட்ராய் பண்ணுகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? முடிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கிறதா? வெரி ராங். திஸ் இஸ் வேர் வி யூஸ் த ஃப்ரேம்வொர்க். இஃப் யூ டூ திஸ் அவுட்சைட், அந்த ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் 28 கனி கொடுங்க என்று சொல்கிற ஆண்டவர் அவங்கள, நீங்கள் போய் கனி கொடுக்கணும் என்று சொல்கிறார். கோ ப்ரொடியூஸ், மல்டிப்ளை, ஃப்ரூட்ஃபுல்லாரு என்று சொல்கிறாரு. கனி கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் நம்ம வார்த்தைகளை இன்றைக்கி கனி கொடுக்க செய்கிறதா? பார்ட்னர்ஷிப்ஸை உருவாக்குதா? கொலாபரேஷனை உருவாக்குதா? நிறைய மனிதர்களை கூட்டி சேர்த்து கர்த்தரோட திட்டத்தை நிறைவேற்றுகிறதா? குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வருகிறதா? வெளியே பிஸ்னஸில், ஆஃபீஸில் இன்னும் நிறைய பீப்புள் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகுதா? எக்ஸ்பேன்ஷன் ஆதா? இல்லாட்டி பீப்புள் சொல்கிறாங்களா, ஐயோ இவ கூட வேணாம் ஒர்க் பண்ணவே வேணாம்னு சொல்லி விலகி போகிறாங்களா? நம்ம வார்த்தைகள் கனி கொடுக்க செய்கிற வார்த்தைகளாக இருக்குதா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் வாசிக்க கேட்கலாம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷனென்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் நம்ம இது வரைக்கும் வாஸ்த பைபிள் வசனங்களை இந்த கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன். கவனிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி தியாலஜிக்கலி பேக்ட் போர்ஷன். இப்போ இந்த கான்வர்சேஷன் நம்ம பார்க்குறோம். பவுல் பர்னபாஸ் கூட பேசுகிறான். அவன் எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்ஸ் பண்ணான்னு பார்த்தோம். மார்க்குக்கு பர்னபாஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறான், ஏன்னா அவன் என்கரேஜர். இவன் நோன்னு சொல்லிடுறான். அந்த கான்வர்சேஷன் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறான், அது பிரிவினை ஆயிடுது. யார் கூட போய் பிரிவினை பண்ணுறான்? யார் கூட செப்பரேஷன் பண்ணுறான்? யார் கூட ஹீட்டட் ஆர்குமெண்ட் வச்சுக்கிறான்? யார் அந்த பர்னபாஸ்? ஒரு காலத்தில் இவன் சவுலா இருந்து பவுலா மாறின பிறகு இந்த சீசர் கூட வந்து சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? அவன் கூட இன்னும் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? அப்போ அந்த சீசர்லாம் அவனை பார்த்து பயந்தாங்க. இவன் யாருன்னு நமக்கு தெரியுமே, இவன் பழைய கதை நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கவங்க மத்தியில் இவனை
கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கிட்டு அவனை மென்டார் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த சீஷர்கள்கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இல்லை வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி சேர்த்து இன்னைக்கு பெரிய லீடராகிறதுக்கு உதவி செஞ்ச பர்னபாஸ் கூட. நீ கொலை நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற, அதையே உன்னை மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் ஒருத்தன் பாதி ஜேர்னியில் என்ன காரணத்துக்கான போனான்னு தெரில, அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது தெரியுமா, அவனை பார்த்து பயப்பட தெரியுமா, இதோட ஒரு காமெடி வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் அதே பர்னபாஸ் கிட்ட என்ன நடத்திருக்காங்க நினச்சிருப்பான் அந்த பர்னபாஸ். அதே பர்னபாஸ் கிட்ட வந்து சொல்கிறான் அவன் பாதியில் விட்டு போன அவனை சேர்க்கக்கூடாதுன்னு. எவ்வளோ ஒரு முக்கியமான மனுஷன் கூட, தன்னை இன்னைக்கு ஊழியத்தில் இங்கே நிற்க வச்சிருக்கிற ஒரு மனுஷனை கூட நீ ஒரு சண்டை போடுற மாதிரி அவனை பிரிஞ்சு போகிற அளவுக்கு அவன் கூட கான்வர்சேஷன் வச்சிருக்கிற, மல்டிப்ளை ஆகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிற, அவன் மூலமாக தான் இன்னைக்கு நீ ஊழியத்தில் வந்து மல்டிப்ளை ஆரம்பிச்சிருக்கிற. அந்த மல்டிப்ளிகேஷன் சேனலே கட் பண்ணுற பற்றியா நம்ம நிறைய நேரத்தில் பேசும்பொழுது என்ன பண்ணுறோம், கோவத்தில் அந்த விரக்தியில் ரிவெஞ்சில் நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம எங்கேருந்து இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தான் மல்டிப்ளிகேஷன் சேனல் என்பதையே மறந்து அதையே கட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறோம். காட் கிவன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது தெரியுமா, குறிப்பாக நம்ம ஃபேமிலியில், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் அண்ட் நம்மளுடைய ஊழியத்தில் காட் கிவன், இதெல்லாம் காட் கிவன். நீங்கள் நம்ம சர்ச்சில் உட்காந்து காட் கிவன், இப்படி காட் கிவன் ரிலேஷன்ஷிப்ஸு நம்மளை முன்னேற செய்வதற்கு, மல்டிப்ளை ஆகிறதுக்கு, நம்ம வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தை நம்மளுடைய எல்லா கோபத்தையும், எல்லா ரிவெஞ்சையும், எல்லா செப்பரேஷனுக்கான காரியங்களையும் இந்த காட் கிவன் ரிலேஷன்ஷிப் கிட்ட தான் காட்டுறோம். ராங். நமக்கு இருக்கு, நம்மளை கனி கொடுக்க வைக்கிற மரத்தையே நம்மளே வெட்டிக்கிறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த கம்யூனிகேஷன் சீரீஸ் ஒவ்வொரு வாரமும் எடுக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளோ விஷயங்களை பேசுகிறாரு, அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு, அவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் எனக்கு கண் முன்னாடி வந்துட்டு போகுது. நான் பேசின கான்வர்சேஷன்ஸே அவ்வளோ இருக்குது. கிறிஸ்துவர்களாக இன்னைக்கு நம்ம வெளியே ஒரு, டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய அவப்பேர் நமக்கு இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த கம்பெனி ஹெச்ஆர்லாம் கிறிஸ்டின்ஸ் எடுக்காதீங்கன்னே சொல்லுவாங்க. நீ கிறிஸ்தவர்கள் வீடு கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம ஒரு பெருமை நினச்சி நிறைய பேர் இந்த சாட்சி சொல்கிறத பார்த்துக்கிறேன். சர்ச்சில் நாங்கள் போய் கேட்டால் கிறிஸ்துவனான்னு சொல்லி எங்களுக்கு வீடு கொடுக்கல அப்படின்னு பெருமையாக சாட்சி சொல்கிற விஷயமா அது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற வசனத்தில், கோ பேப்டைஸ் அண்ட் மேக் டிசைபிள்ஸ் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம், நீ போய் சீஷராக்கு என்று சொல்கிறாரு. யாரை? சுற்றி இருக்கிற மக்கள். அவங்க எப்படி சீஷர் ஆகுவாங்க? நீ சர்ச்சில் மட்டும் நீ அந்நிய பாஷையில் பேசி நல்லா ஜெபிச்சு பைபிளை வசனமாக சொல்லிட்டு வெளியே போய் உன் கம்யூனிகேஷன் வெரி பேடாக இருக்கும் பொழுது, அவங்க உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது எங்கிறது யாரை டிசைபிள் ஆக போறீங்க? கிறிஸ்துவம் என்பது நமக்குள்ள மாற்றம் வரும் பொழுது, வசனங்கள் அடிப்படையில் நமக்குள்ள மாற்றம் வரும் பொழுது, அந்த மாற்றங்களை வெளியே இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது தான் அவங்க சீஷர் ஆவாங்க. இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் இஸ் வெரி பேட். ஆனஸ்டாக சொல்கிறேன், நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி காமிச்சார். பரிசுத்த ஆவியானவர் அவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறத போல புதுசான காரியங்களை சொல்லித்தராரு, பழைய காரியங்களை ஞாபகம் மூட்டுகிறார். வசனத்தில் இருக்கிற பழைய காரியங்களை ஏசப்பா சொல்லி வச்சிருக்கிறார். இந்த டீச்சிங்ஸை ஞாபகம் மூட்டுகிறார். எதுக்கு தெரியுமா? வாழ்க்கையை நம்ம நேர்த்தியாக வாழ்வதற்காக, ஜெயத்தோடு வாழ்வதற்காக. ஏசப்பா ஏற்கனவே மீட்பில் முடித்த காரியம் இருக்குது தெரியுமா? சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து மீட்பை ரிடம்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த மீட்பை நம்ம முழுசாக வாழணும்னா, நமக்கு வச்சிருக்கிற ரெஸ்டோரேஷனை நம்ம எதிர்பார்த்து வாழணும்னா இந்த வசனங்கள் மூலமாக நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி நம்ம வாழ ஆரம்பித்தா தான் நமக்கு அந்த மீட்பு செயல்படும், அந்த ரெஸ்டோரேஷன் கிடைக்கும். இந்த சீரீஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் கொடுத்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வசனங்கள்லேருந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பொக்கிஷம் இது எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரல, பைபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது வெளிப்படுத்திருக்காரு, இப்படியாக வெளிப்படுத்திருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்ளை இட் இன் யுவர் லைஃப். ரிவைஸ், ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட். அப்ளை பண்ணுங்க, நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் சொல்கிற சாட்சியாக நம்ம இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். பொக்கிஷமான வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசினதற்காக நன்றி. இந்த சீரீஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
கம்யூனிகேஷன் ஆண்டவரே, எவ்வளோ வெல்த் இந்த சீரீஸில், எவ்வளோ ரிச் ஆண்டவரே, எவ்வளோ வசனங்கள் பேக்ட் ஆண்டவரே, வசனங்களில் மறைந்திருக்கிற சத்தியங்கள், ரெவலேஷன்ஸ் எவ்வளோ அருமையாக கர்த்தர் நீ வெளிக்கொண்டு வந்தீர். அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இதெல்லாம் முழுசாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவரே, எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே யூடியூப்பில் தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரெயின் பேட்டர்ன் ரீவைட் பண்ணுறதுக்கு எத்தனையோ ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு, அதை பார்த்துட்ருக்குறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட சத்தியங்களை பார்த்து இதற்காக படிக்க, அதை சார்ந்த வசனங்களை படிக்க, ரிவைஸ் பண்ணி இதை எப்படி என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்க ஆண்டவரை கற்றுத்தாங்க ஆண்டவரே. பக்குவப்படுத்துங்க மக்கள் ஆண்டவர். இந்த சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கட்டும் ஆண்டவரே. சண்டே வந்து ஒரு 1 hour 1.5 hour உட்காந்து சில இந்த சண்டே சர்ச்சுக்குரிய விஷயங்களை பெற்றுக்கொண்டு போகிற சபையாக இல்லாமல், வசனங்களை ஆழமாக அறிந்து உணர்ந்து அதை பின்பற்றுகிற சபையாக, அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சபையாக இந்த சபையை மாற்றுங்க ஆண்டவரே. வார்த்தைக்கு வசனத்திற்கு இந்த சபையில் ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக இன்றைக்கு பேசினதற்காக நன்றி, வார்த்தைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த வார்த்தை இதோடு நிற்காமல் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதை திரும்ப ப்ராசஸ் ஆக போகிறதுக்காக நன்றி. ப்ராசஸ் ஆகிற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதே சமயத்தில் ஆண்டவரே, அடுத்த மாதம் அவரோட தீமுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இதோட பேசுனீங்க, அடுத்த மாதம் ஒரு எழுப்புதல் காத்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். We are going to see a revival in the church. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில் அடுத்த மாதம் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.